பிரியமண்ணு தாத்தா பூசாமி இருக்கு தெரியுமா? இந்த சினிமால எல்லாம் வயசானாலும் எப்படித்தான் உடம்பு இந்த ஆட்டம் ஆட்டி டான்ஸ் ஆடுறாளோ. லோபாண்டோ உங்களுக்கு வயசே ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு இளமைதான். ஓகே ஓகே, உங்க 2 பேருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் நான் ஆர்டர் பண்றேன். அது வர வரைக்கும் நம்ம நடன விருந்து பார்க்கலாமா? என்ன நடன விருந்து? அங்க வீட்டுல என்னடான்னா அந்த சீதா கிழவி டான்ஸ் ஆடவே விடமாட்டேங்கிறா. அந்த தொடப்ப குச்சி தொப்பி எல்லாத்தையும் புடுங்கி தூக்கி வெளியில எரிஞ்சுட்டா. ஆனா நான் விடல. வரும்போது தெருவுல கூட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துட்டேனே. ஓ நாட்டி இந்த லுபாண்டோ. தக்குவேல பேப்பே எல்லாம் வேணுமா? வாட் லுபாண்டோ? தக்வா லேல பேபேயி கிவா ஊபே இல்லாம கல்யாணமா? சரி சரி, எந்த டான்ஸா இருந்தானே ஆடித்தானே ஆகணும். மனுஷன்னா ரோஷம் வேணும், தாடி வேணும், கூடவே ஒரு கலையும் தெரியணும். சித்திரமும் கைப்பழக்கம், நடனமும் கால் பழக்கம். ஒருவேளை பிற்காலத்துல இந்த டான்ஸே எனக்கு சோறு போட போறதோ என்ன எழவோ. கம் ஆன் ஸ்டார்ட். ஸ்டார்ட்டா? ஏடா ஸ்டார்ட் சொல்லியாச்சு, அடி. ஏய் ஆடிண்டே அடிடா. தக்குலா பேபி தக்குலா பேபி தக்குலா பேபி ஆடி ஆடி டயர்டா இருப்பீங்க. உங்க டான்ஸ் பிராக்டிஸ் நாளைக்கு வச்சிருக்கலாம். என்ன டயர்டு? நீ என்ன டான்ஸ் வேணாலும் கேளு, நான் ஆடுறேன். ட்விஸ்ட் வேணுமா சொல்லு, பிரமாதமா ஆடுவேன். சின்ன வயசுல எங்க ஊர்ல ஆத்து மணல்ல வெயில்ல கால்ல செருப்பு இல்லாம போய் என்ன ஆட்டம் ஆடி இருக்கேன் தெரியுமா? டான்ஸ் போதும் போதும். இப்போ எங்க வழக்கப்படி இன்னொன்னு இருக்கு. அது கிவா ஊபே. கீவா ஊப்பேயா? என்னடா அது ஹோட்டல்ல பழைய டிஃபனுக்கு புது பேர் வச்ச மாதிரி இருக்கு. வேடிக்கையான அறிஞர் நீங்க. இது டிஃபன் பெயர்ல இல்ல. இது மாப்பிள்ளை பையன் பொண்ணுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டியது. ஓ அடே டே, நம்ம ஊர்ல பரிசம் போடுறதுன்னு சொல்றது இல்ல அது. அதானே? அதுதான் கல்யாணத்துக்கு நீங்க ஒரே ஒரு கிவா ஊப்பே கொடுத்தா போதும். கீவா ஊப்பே என்ன படமா? நோனோ, அது காலமாடு. பதிலுக்கு நாங்க உங்களுக்கு 9 வெள்ளாடு தருவோம். ஐயோ என்னது உங்களுக்கு எல்லாமே மிலிட்டரி விவகாரமாவே இருக்கு. அது சரி, நீ 9 என்ன ஒரு மந்தையே தருவ. இப்ப நான் காளமாட்டுக்கு எங்க போவேன்? இட்லி. நீ ஆடும் தர வேண்டாம், நான் காளமாடும் தர வேண்டாம். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. லோபாண்டோ தாத்தா நான் கிளம்பட்டுமா? ஏய் அங்க போய் சீதா கிழவி கிட்ட காட்டி கொடுக்காதரா. தாத்தா நானும் காதலன், நீங்களும் காதலன். ஒரு காதலன் இன்னொரு காதலனா மாட்டி விடுவானா? வரேன். லோபாண்டா, நான் எதுக்கு கிவா ஊப்பே கேக்குறேன்னு தெரியுமா? நீங்க ஒரு முண்டாவா ஹெங்காவா இருக்கணுங்கிறதுக்காக. இட்லி, தயவு செஞ்சு உன்னுடைய ஆப்பிரிக்க பாஷையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தமிழ்லயே பேசுறியா? முண்டாவா ஹெங்காவான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தமிழ்ல என்ன சொல்வாங்க? தமிழ்ல நீங்க எங்க அப்பாக்கு என்ன வேணும்? நான் உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் வேண்டாம். இல்ல, என்ன கல்யாணம் பண்ணா நீங்க எங்க அப்பாக்கு என்ன வேணும்? மாமனார் ஆகணும். மாப்பிள்ளை ஆகணும். அப்ப எங்க அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? மாமனார் ஆகணும். மாவுனார் மாவுனார். முண்டாவா ஹெங்காவானா மாவுனார் மெச்சிய மாப்பிள்ளைன்னு அர்த்தம். மாவுனார் மெச்சிய மாப்பிள்ளையா? ட்ரை பண்ணலாம். ஆமா, இப்ப திடீர்னு காளமாட்டுக்கு நான் எங்க போவேன்? என்ன லுபாண்டோ அப்படி சொல்றீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு உடனே ஒரு கிவா ஊப்பே வேணும். எவ்வளவுன்னு மொட்டையா சொன்னா எப்படி? கட் அண்ட் ரைட்டா பேசி. 10,000 தரேன். 10,000 தரேன். 10,000மா? ரசகுண்டுக்கு கொம்ப ஒட்ட வச்சு கொண்டு வந்துட மாட்டேன். செக். வாவ் பிரமாதம். இன்னைக்கு நீ ரொம்ப நேரம் ஆடிட்டியா கல்யா? இல்ல பிரசிடென்ட் ஜி, செஸ்லயாவது உங்களை ஜெயிக்கிறதாவது. இன்னைக்கு உங்க கவனம் இங்க இல்ல. எஸ், யூ ஆர் ரைட். பிரசிடென்ட் ஜி, நம்ம எத்தனையோ தடவை செஸ் விளையாடி இருக்கோம். என்னைக்காவது என் கருப்பு ராணி உங்க வெள்ளை ராஜாவை மடக்கியிருக்கா? நான் கொஞ்சம் மூட நம்பிக்கை இருக்கிறவ தான். அதனால இந்த கருப்பு ராணி விஷயத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோன்றுது. பிரசிடென்ட் ஜி, நம்ம கழகத்துக்கு நன்கொடை கொடுத்தாலே ஆப்பிரிக்க இளவரசி, அவளை நான் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். யாரையாவது பேஷண்ட்டை பார்க்க வந்திருப்பா. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? அவ பார்க்க வந்ததே உங்க ஹஸ்பண்ட தான். வாட்? என்னோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? வாட் யூ மீன்? உங்களுக்கு இதுவும் தெரியாதா?
உங்க ஹஸ்பண்ட் அடிபட்டு 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்க. ஓ மை காட், எனக்கு யாருமே சொல்லலையே. ஐ வாஸ் நாட் இன்ஃபார்ம்ட். ஒன்னும் பெரிய ஆபத்து இல்ல, கையில தான் கட்டு போட்டிருக்காளாம். ஏதோ மாடு பிடிக்க போனாராம். பெரிய ஸ்பானிஷ் மெட்ரல் ரிவர். இவர் எதுக்கு மாடி பிடிக்கிறதுக்குலாம் போகணும்? ஐ எம் ஃபெட் அப் லைக் எனிதிங் அகல்யா. பிரசிடென்ட் ஜி, நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. பாம்பு கழகத்துல ஒரே கசமுசா. அந்த ஆப்பிரிக்க இளவரசி உங்க ஹஸ்பண்ட் பின்னாடியே சுத்துறாளாம். நான் நம்பல. ஹாஸ்பிட்டல்ல அவர் படுக்கையில உட்காந்து அவ கையாலேயே பழத்தை நறுக்கி அவர் வாயில ஊட்டினதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல. வயசானவர் தான் இருந்தாலும். அப்புறம் இன்னொன்னும் கேள்விப்பட்டேன். ஸ்டாப் இட் அகல்யா. உனக்கு என் ஹஸ்பண்ட் பத்தி தெரியாதா? ஹி இஸ் லைக் எ சைல்ட். அவர் குழந்தை மாதிரி. தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க பிரசிடென்ட் ஜி. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது நம்ம கழகத்துக்கே ஏற்பட்ட பெருத்த அவமானம் இல்லையா? விவாகரத்துங்கிறத என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நான் வரேன். ஏண்டா பீமா, உனக்கு எப்படா கையில் அடிபட்டது? நீயும் ஒரு கீவா ஊப்ப கேசா? நீயும் ஒரு முண்டாவா ஹெங்காவா ஆக போறியா? ஏன் தாத்தா ಹೇಳ್ತೀರಿ? புரியலன்னா விடு. இட்லி, இவன் பீம நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பையன். அடுத்த தடவை வரும்போது இவனுக்கு 4 மசால் தோசை வாங்கிட்டு வா. ಈ ಕಪ್ಪು ದೊಡ್ಡವಳು ದಾರ್ ತಾತ. ஏய், கப்பு தொட்டவளு இல்லடா, கருப்பு துட்டவளு, பெரிய ராஜகுமாரி. லுபாண்டோ, கொடு. இன்னைக்கு ஆப்பிளா பூரி மசாலா வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? லுபாண்டோ, உங்களுக்கு பூரினா அவ்வளவு பிடிக்குமா? டக்வேலேலா பேபேயும் போது அதுவே கொண்டு வர சொல்றேன். இட்லி, டக்வேலேலா பேப்பேய்க்கும் பூரி கிழங்குக்கு என்ன சம்பந்தம்? லுபோண்டா, ரொம்ப ரொம்பயும் பசுவே. நீங்க மாவு பிள்ளை ஆகும்போது கல்யாண மண்டபம் வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு வருவீங்கல்ல, அப்ப உங்களுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு கூடைய எடுத்துட்டு வருவாங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்கும். அதுதான் கிவுப்பு. கிவா ஊப்பே வேற, கிவுப்பு வேற. அப்புறம் லுபோண்டா, நீங்க வாங்கின அந்த காளை மாடு பத்திரமா இருக்கா? மாடாது யமன், அத போய் வாங்குவேனா? அந்த கிவா உப்பே இல்லன்னா என்ன? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வேற சாதுவான கிவா உப்பே வாங்கிட வேண்டியதானே? முதல்ல என் கை சரியாகட்டும், அப்பதானே 2 கையாலையும் தாலி கட்ட முடியும். தாலினா என்ன? தாலின்னா கல்யாணத்து போது புருஷன் தங்கத்துல கட்டுறத ரவிக்குள்ள மறைச்சு வச்சுப்பாங்களே, அதுதான். லுபோண்டா, மன்னிச்சிடுங்க. நம்மளோட உஷிக்கோலா எங்க வழக்கப்படி இல்லன்னா அப்பாவோட ஆவி உங்களை கொன்னுடும். ஆவியா? அடிப்பா ஆவி. லுபேண்டோ, லுபேண்டோ, இந்த கிவா உப்பையால அடிப்பட்டா ரொம்ப அதிர்ஷ்டம். பாருங்க, உங்களுக்கு 4 கையா வளர போகுது. உன்னை கட்டிண்டு மாரடிக்கிறதுக்கு 4 கை வேணும். ஓ லுபேண்டோ, லுபேண்டோ, சீத்தை கேள்விய எப்ப டைவர்ஸ் பண்ண போறீங்க? நல்லா இருக்கா? புளிக்கலையே? பீமா, நல்லா சாப்பிட்டுக்கோ. மத்தியானத்துக்கு நான் உனக்கு சாம்பார் சாதம் பண்ணி வச்சிருக்கேன். அழகா கொண்டு வந்து கொடுக்கறேன். நானே ஊட்டி விடுறேன். அவருக்கு என்ன, ஆப்பிரிக்கா காரி இட்லி இருக்கா? நன்னா ஆப்பிள நறுக்கி நறுக்கி ஊட்டி விடுவா. ಅವ್ವ, ಈ ಹುಡುಗ ಮೇಲೆ ನಿಂಗೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ. என்ன அழவுடா பேசுற? இந்த சாப்பிடு, அப்புறம் பேசு. என்டி சீத்தே, அவனுக்கு சாம்பார் சாதம் சுட சுட அனுப்புவேன், அவனும் சாப்பிடுவான். நான் வாசனை பிடிக்கணுமா?